குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே நெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தயிர் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான். அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.